சார் வணக்கம் சார். வணக்கம். நான் முதல்ல தமிழ்நாட்டிற்கு ஊழலை கண்டுபிடிச்சதே காமராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்தார் அவர்கள் சொல்றாரு சார். உங்களுக்கு அவனெல்லாம் நேராக பார்த்தா செருப்பால் அடிப்பேன். அவனுக்கு காமராஜர் பற்றி என்ன தெரியும்? இந்த தேசத்துக்காக 9 வருஷம் சுதந்திரத்துக்காக ஜெயிலில் இருந்த ஒரு மனிதனை சொல்கிறார். என்னடே இன்னைக்கு பழுப்பு நிலக்கரி கொண்டு வந்தவர் யார்? அந்த நேரு அவர்கள் இந்த திட்டத்தை பரிசீலிக்கவே இல்லை. போனார் ஒரு நாள். இந்த திட்டத்துக்கு நேரு அவர்களிடம் அவர் உறுதிமொழி வாங்கின டைம் என்ன தெரியுமா? 2 மணி. அப்போ தான் நம்ம பிரதமர் இவர் நேரு அவர்கள் எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு வர்றார். அந்த கடும் குளிர் அதில் சும்மா அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறார். அப்போ பார்க்குறாரு நேரு, இது யார்? இது காமராஜர். என்ன காமராஜர் இப்போ வந்திருக்கீங்க? ஐயா, இந்த திட்டத்துக்கு நீங்கள் எனக்கு சொல்லணும்னு சொல்லவே அவருடைய நிலைமையும் அவருடைய கோரிக்கையும் பார்த்து அவருக்கு ஒரு கண்ணீரே தான் நேரு அவர்கள். இது புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டது. நேருவே சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவனை போய் என்னடே காசுக்காக நீ என்னவெல்லாம் பேசுவா தலைவனை? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு அரசு, ஊழலான ஒரு அரசு தான் நீங்கள் காமராஜர் தான் கை காட்ட முடியும். எப்படி ஒரு அறிவியல் முன்னோடி அப்துல் கலாமோ அது மாதிரி ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை வருங்கால சந்ததியை எதை காட்டுவாங்கன்னா காமராஜர் தான் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு நிகழ்வில் நீ மரியாதை குறைவாக பேசுனது மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ் அன்னைக்கே போய் போராட்டம் வெடிச்சிருக்கணும். ஒரு காமராஜர் என்பவர் என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு அசெட்டு, எவ்வளோ மத்திய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி பொருளாதார அடிப்படையில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அது காரணமே அவர் தான். அது தெரியுமா? எத்தனை மத்திய அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். நேருக்கும் காமராஜருக்கும் அப்போ தான் அவர் பார்த்தாரு உண்மையிலே இந்த மனிதன் ஒரு நாட்டுக்கான ஒரு சேவை செய்ய வந்திருக்கார் இந்த மனுஷன் அப்படின்னு தான் இருக்கிற நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். துப்பாக்கி தொழிற்சாலை தெரியுங்களா? அது திருச்சியில் கொண்டு வந்தார். அது தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் காமராஜர் கேட்ட ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் சைன் பண்ணி கொடுத்தாரு நேரு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் இப்படி சொன்னதுக்காக பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். காசுக்காக ஒரு தலைவனை பழி சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக பெரும் கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். நேரில் பார்த்தா சத்தியமாக நான் செருப்பால் அடிப்பேன்.